ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் குறும்பா. இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 kg கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் முதல்ல. அடுத்ததாக 1/4 kg பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அந்த 1 kg கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வடித்து அடுத்ததாக தாம்பாளத்தில் அது வந்து ஹோல் போட்டிருக்கோம். அந்த தாம்பாளத்தில் நான் கொட்டி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டேன். அந்த தாம்பாளத்தில் இப்போ கொட்ட போகிறேன். கொட்டி நல்லா வடிய விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் காயும் போது நல்லா காய வைக்க முடியும். அடுத்ததாக வந்து 1 kgக்கு 1/4 kg பாசிப்பருப்பு அதையும் நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி அந்த ஃபில்டர் வடிகட்டியில் அதுவும் ஒரு 10 நிமிஷம் விட்டு அடுத்தது தட்டில் கொட்டி ரெண்டையும் போய் காலையிலேயே காய வச்சு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா முடுன்னு காயணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியை போட்டு வறுத்துக்கிறோம். அது ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ கையில் எடுத்து வாயில் போட்டு பார்த்தா முடுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாசிப்பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாதி செவந்து வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் அடுத்ததாக மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு ஒரு 6-7 நிமிஷம் வறுத்தோம்னா நல்லா செவந்து வரும். அதுவும் வாசமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கஞ்சி காய்ச்சும் போது உடனே காய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் காய்ச்சிட்டோமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இல்லாமல். ஏன்னா இங்கேயே நல்லா வறுபட்டுறது இல்லையா. இதை நல்லா ஆற விட்டு அதுக்கு முன்னாடி சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் வாசத்துக்கு அதையும் நல்லா போட்டு வறுத்துக்கணும். சும்மா ஒரே நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு இப்போ எல்லா பொருளையும் நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அதை அரைச்சி அதையும் நல்லா ஆற விட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் நான். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருந்தாக்கா ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் தாம்பாளத்தில் போட்டு ஆற விட்டதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஒரு மதிப்பாக 2 டம்ளர் இல்லைன்னா 3 டம்ளர் வச்சு கொதிக்க வச்சுட்டு இந்தாண்ட ஒரு கரண்டி இந்த கரண்டி இது வந்து ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் வரும். அதில் இப்போ 2.5 கரண்டி எடுத்து போட போகிறேன் நான். 2.5 கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இது வந்து ஒரு 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் நாங்கள் அப்படி தான் குடித்தோம். ஆளுக்கு 1.5 டம்ளர் 3 பேர். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஊற்றி கரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சமாக தான் வச்சு கஞ்சி காய்ச்சலாம். ஏன்னா பத்தலைன்னா கூட அப்புறமா இறக்கி வச்ச பின்னாடி கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுனாக்கா அப்புறம் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த பாசிப்பருப்பு எதுக்கு போடுறோன்னா நல்லா வாசமாக இருக்கும். தனியாக கருப்பு கவுனி அரிசி போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 மாதம் அது மாதிரி டெய்லியும் காலையில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா. நான் இன்னும் அந்த மாதிரி யூஸ் பண்ணல. அப்பப்போ தான் வச்சு குடிச்சிட்ருக்குறேன். இப்போ பாருங்கள், இதுவும் அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு காய்ச்சி ஒரு 6-7 நிமிஷம் எடுத்தேன். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும் தட்டி. பூண்டு போட்டு அது கொஞ்சம் வேக விட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து குடிக்கும்போது தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா பொட்டுக்கடல வெறும் பொட்டுக்கடல சட்னி மட்டும் அப்படியே செஞ்சுட்டேன். அப்புறம் கெட்டியாக இருந்ததுனால தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது. காய்ச்சின பின்னாடி தண்ணி ஊற்றினா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி காய்ச்சும் போது நிறையா நேரம் காய்ச்சுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து பொட்டுக்கடல கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு 2 வரமிளகா அதிலே போட்டுக்கணும். போட்டு கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இது வந்து கெட்டி சட்னியாக நல்லா அரைச்சி தொட்டுக்கிறதுக்காக இப்படி விரலில் தொட்டுக்கிறதுக்காக இது வச்சுக்கிட்டோம். ஏன்னா வெறும் கஞ்சியை குடிக்கிறதுக்கும் இதுக்கும் இது இருக்குது. எல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கிளாஸில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான், ஃபைனல்.
கஞ்சி வச்சுக்கிட்டு சட்னி எடுத்து நமக்கு தேவையான அளவு ஒரு சின்ன குட்டி தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு இதை குடித்தா மார்னிங் டிஃபன் முடிஞ்சுது. இப்படி தான் நாங்கள் டெய்லியும் அடிக்கடி செய்வோம். டெய்லி இல்லை, அடிக்கடி. ஓகே, பாய்.